ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ அக்டோபர் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றி இன்ட்ரடக்ஷன்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு எல்ஜி ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் கண்டிப்பாக. ஸோ இந்த கம்பெனி எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா 1997 இன்கார்பரேட் பண்ணினாங்க. மேனுஃபேக்சரர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் சேல் பண்ணுறாங்க. மொபைல் ஃபோன் தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து இவர்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹோம் அப்ளையன்சஸ், ஏர் சொல்யூஷன்ஸ், ஹோம் என்டர்டெயின்மெண்ட் இதில் எல்லாமே இருக்காங்க. பிஸ்னஸ் டு கன்சியூமர், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ரெண்டுலேயுமே இருக்காங்க, இந்தியாவிலையும் ஓவர்சீஸ்லேயும். எம்ப்ளாயீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 3810 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க அண்டு ரிப்பேர்ஸும் பண்ணுறாங்க, மெயின்டெனன்ஸ் சர்வீசஸும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எல்ஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிராண்டு ஃபிலாசபி பார்த்திங்கன்னா லைஃப்ஸ் குட். ஸோ லைஃப்ஸ் குட் வென் வி டூ குட் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா நம்ம லைஃப்பும் நல்ல குட்டாக இருக்கும். எல்ஜி லைஃப்ஸ் குட், அதுதான் அதோட பிராண்டு ஃபிலாசபி. சரி, ஓகேங்க. ஓகே, 2 மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்காங்க நொய்டா அண்ட் புனேயில். 2 சென்ட்ரல் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸும் இருக்குது, 23 ரீஜனல் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸும் இருக்குது, 25 ப்ராடக்ட் வேர் ஹவுசஸ் இருக்குது, 51 பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இப்படிலாம் இவ்வளோ சொல்கிறதுக்கு நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்பர் 1 இருக்காங்க. மார்க்கெட் ஷேர் ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸில் நம்பர் 1 இருக்காங்க. ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பேன் இண்டியா ப்ரெசன்ஸும் இவர்களுக்கு இருந்துகிட்ருக்கு. ஓகேங்க. ஸோ இவர்களுடைய காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹேவல்ஸ், வோல்டாஸ், வேர்ல்பூல், ப்ளூ ஸ்டார் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ எல்ஜி வந்திருக்க பிஇ மல்டிபிள் அப்படின்றது கம்மி தான். 37 பிஇ மல்டிபிள் வந்திருக்காங்க. மற்ற எல்லாருமே 30க்கு மேலே, தட் மீன்ஸ் 40க்கு மேலே தான் இருக்காங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தா 24% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. ஐபிஓ ப்ரைஸ் 1140 ரூபாய். டோட்டல் இஷ்யூ சைஸ் 11,607 கோடி. ரீட்டைல் ரிசர்வேஷன் 35%. நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு தான் இருக்கேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ 2.0 டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக. ஸோ உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், ரிட்டையர்மெண்ட் பிளான், சைல்டு எஜுகேஷன் பிளான் நீடு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்பேம் ஃப்ரீ கைடன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும். தேங்க்யூ.